கேடகம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் ஒரு சோகமான செய்தி தான் வந்திருந்தது. குறிப்பாக பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி அவங்க இன்றைய தினம் மறைந்தார் என்ற செய்தி திரையுலகத்தில் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தையும் ஒரு பேரதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சரோஜா தேவி அவர்களை குறித்து நம்ம பார்க்கணுன்னா தமிழ் திரையுலகில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பெரிய நாயகியாகவே தவிர்க்க முடியாத ஒரு நட்சத்திரமாகவே அவங்க வலம் வந்திருந்தாங்க. குறிப்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் முதல் கொண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்கள் வரைக்கும் அவங்க பல திரைப்படங்கள் அவர்களுடன் அவர்கள் நடித்த அனைத்து திரைப்படங்களுமே மிகப்பெரிய அளவில் புகழ்பெற்ற ஒரு திரைப்படம். இளைய தலைமுறைகளாக இருக்கக்கூடிய விஜய், சூர்யா போன்ற நடிகர்களுடன் அவர் நடித்த அனுபவங்களும் இருக்கிறது. அந்த திரைப்படங்களும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு திரைப்படங்களாக பார்க்கப்படுகிறது. விஜய் அவர்கள் நடித்த ஒன்ஸ் மோர் திரைப்படமாகட்டும், சூர்யா அவர்கள் நடித்த ஆதவன் திரைப்படமாகட்டும் மிகப்பெரிய அளவில் தமிழ் திரையுலகத்தில் பெரிய அளவில் வெற்றி திரைப்படமாக கொண்டாடப்பட்டது என்று பார்க்கலாம். அதே நேரத்தில் தமிழில் பேசக்கூடியவராக, தமிழில் கொஞ்சி பேசக்கூடியவராக சரோஜா தேவி அம்மையார் அவர்கள் இருந்தாங்க என்பது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் சரோஜா தேவி அவர்களுடன் ஆதவன் திரைப்படத்தில் இணைந்து நடித்த ரமேஷ் கண்ணா அவர்கள் நம்மிடம் அவர்களுடைய அந்த கடந்த கால நினைவுகளை எல்லாம் குறித்து நம்மிடம் பல தகவல்களை பகிர்ந்திருக்கார். சுவாரஸ்யமான பல தகவல்களை பகிர்ந்திருக்காங்க. அதை இப்போது நம்ம பார்க்கலாம். இப்போது சரோஜா தேவி மேடம் இறந்துட்டாங்க இன்னைக்கு. அவங்க வயது மூப்பின் காரணமாக தான் இருந்திருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய கண்கள்லாம் இன்றைய தினம் தானம் பண்ணப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. நீங்க அவங்களுடைய நடிச்சிருக்கீங்க திரைப்படங்கள்ல. மிகப்பெரிய அளவில் அந்த படம் ஓரளவு புகழ் பெற்றது. அவங்களுடைய நினைவுகளை நீங்க பகிர்ந்துக்கலாம் சார். அதாவது சரோஜாதேவிக்கு நான் சின்ன வயசுலேருந்தே ஃபேனு, குழந்தையிலேருந்தே ஃபேன். நான் ஃபெனட்டிக் ஃபேன் அவங்களுக்கு. அவங்க படம் நான் இப்படி தான் பார்த்தேன். அவங்க பாட்டுகள்லாம் உட்காந்து அவ்வளோ ரசிப்பேன். நம்ம அப்படி இருக்கும்போது ஆதவன் கதை ஓகே ஆன உடனே நான் ரவிக்குமார் சார்கிட்ட சொன்னேன், எங்கள் டேரக்டர்கிட்ட, சரோஜாதேவி போடலாம் சார் அப்படின்னு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு ஓகேன்னாரு. உடனே செண்பகமூர்த்தி, உதய ஸ்டாலின்லாம் போய் பேசி புக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு அந்த படத்தில் வடிவேல் பண்ண கேர் நான் பண்ணோம், அது மிஸ் ஆயிடுச்சு. அவர் வடிவேல் பண்ணுறான்ட்டாங்க. சரி, அப்போ நான் எப்படி சரோஜா நடிக்கணுமே, அதுக்காக ஒரு கேரக்டர் நானே கிரியேட் பண்ணி, இளையராஜா, இளைய ரகுமான் மான் ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி நானே நடித்தேன். அப்படி தான் அந்த கேரக்டர், அந்த படத்தில் அந்த கேரக்டர் தேவையில்லை. அந்த மாவட்ட நடிக்கும் ஒரே எண்ணத்தை நடித்தோடனே எங்கள் டேரக்டர் என்ன பண்ணார், சரி ஓகேடா உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னு அன்று வந்துடும் அதே நீங்களான்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாரு பாட்டு எனக்கு. அந்த இன்ட்ரோடக்ஷன் அந்த மாவை பார்த்து கொண்டுட்டு அது பெரிய லெவல் ரீச் ஆச்சு. முடிஞ்ச உடனே நான் அந்த மாட்ட சொன்னேன், அம்மா இந்த மாதிரி பல வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் படத்தில் நடிக்கிறீங்க. ஆமாம் கரெக்டு. நாங்கள் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அந்த அன்று அதனால எம்ஜிஆர் பாடினார் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், அதுக்கப்புறம் உங்கள் கூட டூட் பாடுறாரு, நான் தான் ரமேஷ் கண்ணா ஒரே நடிக்கிறேன் அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. கிண்டல் பண்ணுறீங்க தமாஷ் பேசி ரொம்ப அன்பாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. படம் பேசுறதாகட்டும், ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு கேரளெலாம் உட்கார மாட்டேன், தனியாக ஒரு சேர் போட்டு வாங்க பேசி, ரெண்டு சேர் போட்டு பேசி எல்லாரும் பின்னாடி போயிட்டு அந்த மாதிரி. அதே மாதிரி என் பையன் கல்யாணத்துக்கு பெங்களூரில் கல்யாணம் கூப்பிட்டு உடனே வந்துட்டாங்க. வந்து ரொம்ப நேரம் உட்காந்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி நல்லா எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுத்து தான் போனாங்க. அதே மாதிரி நடுவில் ஃபோன் பண்ணி பேசுவாங்க, நானும் பேசுவேன். பழைய பாட்டுகள் அவங்க பாட்டு தான் அவங்களுக்கு அனுப்புவேன். அதில் ஹிந்தி பாடலாம் அவங்க கேட்பாங்க, அந்த ஹிந்தி பாட்டு கொஞ்சம் அனுப்புகிறேன், நான் அதை டவுன்லோட் பண்ணி அனுப்புவேன் அவங்களுக்கு. அது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு. எல்லாத்தையும் சினிமா பற்றி எப்படி அந்த படம் நல்லா போது கேட்பாங்க. அப்புறம் நான் உங்கள் பேட்டியை பார்த்தேன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப அன்பாக இருந்தாங்க. அது நமக்கு கொடுப்பேன், அவ்வளோதான். சார், இந்த படப்பிடிப்பிலே நீங்கள் பயங்கரமான அந்த லூட்டித்தனம்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். அதெல்லாம் அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க சார்? அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் எடுத்துக்குவாங்க. சிரிச்சுட்டே இருப்பாங்க என்ன இது பண்ணாலும். கிண்டல் வேறு பண்ணுவாங்க நம்மளை, நீ பெரிய இதுரா அப்படின்னு. அந்த நயன்தாரா பேசுகிற சீன் சீரன்ஸ் இல்லை. ஆமாம், யாரை போட்ட டியூன் நான் எப்படி மியூசிக் டேரக்டர்னா அதுக்கு என்னடா பாட்டுட்டானா போறாடா சார். என்ன இருந்தாலும் அவங்க ஒரு பெரிய சீனியர் ஆக்டரு, எம்ஜிஆர் அவர்களுடன்லாம் நடித்து ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு பழம்பெரும் நடிகை. அவங்கள நீங்க அந்த கிண்டல் பண்ற மாதிரியான அந்த காட்சிகள்லாம் அந்த டைலாக்லாம் வரும்போது அதை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க சார் அந்த நேரத்தில்?
கிண்டல் பண்ணுற மாதிரி டைலாக் அதில் ஒன்றுமே வரல. அவங்க தான் எங்களை கிண்டல் பண்ணுவாங்க. ஒரே ஒரு டைலாக் வந்து வடிவேலு டப்பிங்கில் போட்டான், மேக்கப் போட தூங்குவாங்கன்னு. அது அந்த மாதிரி கோபம் வந்து என்னை ஒரு மணி நேரம் பிடிச்சிட்டுனாங்க. ரவிக்குமார் ஒரு மணி நேரம் பிடிச்சிட்டுனாங்க. நான் என்ன காமெடி நடிக்க உங்களுக்கு, நான் ஆர்டிஸ்ட் இருக்கேன், அதான் நான் ஹீரோயின் எப்படி சொன்னாங்க. நாங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்டு அப்புறம் எனக்கு சமாதானம் ஆகிட்டேன்னு வச்சுங்க. ஆனால் பயங்கர கோவம் வந்துச்சு அவங்களுக்கு. நான் சொல்லம்மா டப்பிங்கில் கேப்பில் போட்டான், டைலாக்ல அந்த டைலாகே கிடையாது. அவன் ஏதோ பெருமைக்கு பேசிட்டான் வடிவேலு. சார் தானத்திலேயே வந்து சிறந்த தானம் வந்து கண் தானம் சொல்லுவாங்க. இந்த கண் தானம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த அவங்களுடைய அந்த 2 கண்களை வந்து நாளைய தினம் வந்து ஒரு 2 சிறிய குழந்தைகளுக்கு வந்து பொறுத்த இருப்பதாக வந்து தெரிவிக்கிறாங்க தகவல்ல. இது எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு திரை நடிகையா இருந்து புகழ்பெற்ற நடிகை மக்கள் மனதில் இருந்தாங்க, நல்லா ரசிகராக இருந்தோம் நம்ம அவங்களுக்கு. எங்களுக்கெல்லாம் நல்லா பண்ணாங்க. இப்போ பாருங்க அவங்க வந்து 2 குழந்தைங்களுக்கு கண் கண்ட தெய்வம் ஆயிட்டாங்க இல்லையா? ம். அதான் உண்மை. கண் கண்ட தெய்வம். கண் கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த கண்ணு முதல் அவங்களுக்கு ஷூட்டிங்கில் அவங்கள மேக்கப் டெஸ்ட் எடுத்த உடனே ஒரு அசிஸ்டன்ட் அந்த கதை தெரியல. சொல்லுங்க சார். ஷூட்டிங்கில் டெஸ்ட் எடுத்து அப்புறம் கண்ணில் ஒரு மச்சம் இருக்கும் அவங்களுக்கு கண்ணில். டைரக்டர்லாம் சொன்னாங்க என்ன ஆப்ரேட் பண்ணி மச்சம் எடுக்கலாம், கருப்பு நல்லா இல்லை அப்படின்னு. அதை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லியிருக்காங்க, இவங்ககிட்ட ஆப்ரேட்டர் போகலாம். அப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கண்ணு தான் அவ்வளோ அழகான கண்ணு. அந்த பல ரசிகர்கள் இருந்த கண்ணு இன்னைக்கு பாருங்க 2 குழந்தைகளுக்கு பார்வை கொடுக்குற கண். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. அவங்க தெய்வத்துக்கு நிகராக போயிட்டாங்க. ரொம்ப நன்றி சார். உங்களுடைய இந்த அந்த கடந்த கால நினைவுகளை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார்.